விஜய் இஸ் a ஸ்டார். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கடை திறப்பு விழாவுக்கு ஏதாவது ஒரு நடிகை வராங்க, இல்லை ஒரு நடிகர் வராரு அப்படின்னா, அங்கே கூட்டம் வந்து வருதுன்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் கொண்ட, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒருத்தர் வராரு அப்படின்றது, அதுக்காக வர கூட்டம் அதிகம். இதே கோயம்புத்தூர் கோவையில் இதே மாதிரியான ஒரு கூட்டம் கமலஹாசன் கூடியது. நீங்கள் மூணு முறை வர சொல்லுங்கள் விஜய். முதல் முறைக்கு இருக்க கூட்டம் ரெண்டாவது முறை இருக்காது, ரெண்டாவது முறைக்கு கூட்டம் மூன்றாவது முறை இருக்கும். நேற்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால், போலீஸ் பாதுகாப்புங்கிறது அவர் போலீஸ் லைனில் நிற்க சொல்ல, நம்ம முதல்வர் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த டூ வீலரில் போகும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அந்த வழக்கு வந்து திரு விஜய் அவர்கள் மேலே பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தமிழக அரசாங்கம் மறைமுகமாக செய்ய துடிக்குது. அதுதானே அவங்க விரும்புகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தார். சனிக்கிழமை வந்து விஜய்க்கு ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்க. அதை ரசிகர்களாக அவங்க தொண்டர்களும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அது குதிரை போகுதுன்னா இங்கே கழுதிங்கன்னா குதிரைன்னு நினச்சின்னு போகிற கதை தான் அது. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், 2 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பூத் ஏஜென்ட்டோட கூட்டம் நடந்துச்சு. 2 நாள் நடந்தது. சில மாவட்டங்களை பிரித்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் பொதுவாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகனை பார்க்க வர்ற கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து போலீஸ் காமிச்சிருக்காங்களோ, அல்லது ஒரு தலைவனுக்கு தொண்டனுக்குன்னா ஒரு நெருக்கடிகளை கொடுத்துருக்கணும், அல்லது போதிய பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். இது ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. இது நீங்கள் என்ன? சரி, நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துட்றாங்க. பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்றது அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி மக்களுடன் தொடர்பு கொள்வது அப்படின்ட்டு இப்போ கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த கட்சி தொண்டர்கள் வந்து மக்களோட தொடர்பு அப்படின்றது இல்லையா, இது வந்து நேரடி தொடர்பாக எல்லாரும் வச்சுருப்பாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் வரும்பொழுது இவர்கள் வாக்குச்சாவடிக்கு வருவது வரைக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்துவது தான் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய வேலை, வாக்குச்சாவடி முகவர்களுடைய வேலை. அதாவது இப்போ ஒரு வாக்காளர் அட்டை இருக்கும். இந்த வாக்காளர் அட்டையில் சில பேர் விடுபட்டிருக்கும், சில பேரை சேர்க்க வேண்டியிருக்கும், சில பேர் இடம் மாறி போயிருப்பாங்க. இதையெல்லாம் அவர்களாக போய் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தேர்தல் நடத்தினீங்கன்னா எவ்வளோ % வருது? 60-65% தான் வருது. சரியா? இந்த 60 பேர் பொது தேர்தல், இடைத்தேர்தல்னா முக்கியமான இடைத்தேர்தலாக தான் வருவாங்க. காசு கீசு கொடுத்தா வருவாங்க. மற்றபடி வருதுன்றது கஷ்டமாக இருக்குது. மக்களை கூட்டு வருதுன்றது கஷ்டமாக இருக்குது. யாருக்கும் நேரம் இல்லை. என்னதான் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம்னு சொன்னாலும் கூட யாருக்கு அதுக்கான பொறுமை இருக்குது? அப்போது அதுக்கான அக்கறையை வந்து செலுத்த மாட்டாங்கன்றதுனால இவங்க தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு டெசிக்னேட் பண்ணுறாங்க. ஒரு கட்சியும் அவங்களே வந்து நியமிப்பாங்க. இவர்களை நான் வாக்குச்சாவடி முகவர்களாக நான் நியமிக்கிறேன். இப்படி நியமிக்கப்படக்கூடியவர்கள் இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவார். இந்த நியமனத்தை நீங்கள் கொண்டு காமிச்சு அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தேர்தல் அதிகாரிகளுக்கு அவங்கக்கிட்ட வந்து இந்த லிஸ்ட்டை வாங்கி இந்த லிஸ்ட்டை கொடுத்து இதுதான் பூத் ஏஜென்ட்ஸுடைய வேலை. இது சம்பந்தப்பட்ட பயிலரங்கம் தான் வந்து அங்கே 2 நாள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இதில் விஜயும் கலந்துக்க வரேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மற்ற தலைவர்களுக்கும் விஜய்க்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா, விஜய் இஸ் a ஸ்டார். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கடை திறப்பு விழாவுக்கு ஏதாவது ஒரு நடிகை வராங்க, இல்லை ஒரு நடிகர் வராரு அப்படின்னா, அங்கே கூட்டம் வந்து வருதுன்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் கொண்ட, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒருத்தர் வராரு அப்படின்றது, அதுக்காக வர கூட்டம் அதிகம். அப்படியாக தான் அந்த கூட்டம் வந்தது. சரியா? இது வந்து மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் ஆட்களை கூட்டு வரணும். இங்கே இவர் வராருனாலே கூட்டம் கூடிடும். ஏன்னா ஸ்டார். சரியா? ஒரு வேல்யூ இருக்குது. இது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா, இதை மாதிரியான ஒரு கூட்டம் தான் கமலஹாசனுக்கும் கூடியது. இதே கோயம்புத்தூர் கோவையில் இதே மாதிரியான ஒரு கூட்டம் கமலஹாசனுக்கும் கூடியது. நீங்கள் மூணு முறை வர சொல்லுங்கள் விஜய். முதல் முறைக்கு இருக்க கூட்டம் ரெண்டாவது முறை இருக்காது, ரெண்டாவது முறைக்கு இருக்கிறது மூன்றாவது முறை இருக்காது. சரியா? இதனால விஜயோட செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, விஜயை சிறுமைப்படுத்தலை.
நான் அவர் ரசிகர்களையும் குறை சொல்லலை. பட் இதுதான் யதார்த்தம். ஸோ இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த வெளியில் நீங்கள் பார்த்த கூட்டம் எல்லாமே இப்படி வந்த கூட்டம். உள்ளுக்குள்ளே அரங்கத்தில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிய ஒரு 3 நிமிடமோ 4 நிமிடமோ விஜய் பேசினாரு. அந்த இவர் ஆனந்த் அவர் பேசினாரு. ஆதவ அர்ஜுன் பேசினாரு. நிர்மல் பேசியிருப்பாரு. இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. இதில் நம்ம சில பார்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அவங்க அதுக்குள்ளே அவங்களோட பயிலரங்கத்தில் என்ன பேசினாங்கன்றது வேற. அது என்னமோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்றாங்க. இப்படி ஒரு பயிலரங்கம் நடத்துறது அப்படின்றது ஒரு ஆரம்ப கட்டம். வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஜனநாயகத்தில் இது அவசியம். ஒரு கட்சிக்கு தேர்தல் அரசியலுக்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் அவசியம். ஆனால் இது தேர்தலுக்கு ஒரு 10 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றதை தேர்தல் வரும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் இதுல என்ன ஒரு கேள்வினா, ஒரு தெலுங்கானால அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு நடந்தது இல்லையா சமீபத்தில், ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்து அதில் ஒரு இறப்பு நடந்தது. அவர் மேலே வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு போயிருந்தது. அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஏதோ காரணம் பண்ணுறக்கா போலீஸ் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கலையோங்கிற மாதிரி ஒரு கேள்வி. போலீஸ் தரமாட்டாங்க, எப்படி தருவாங்க? போலீஸ் பாதுகாப்பு தரத்துக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இங்கே முதலமைச்சரோட நேற்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால், நேற்று போலீஸ் பாதுகாப்புங்கிறது அவர் போலீஸ் லைனில் நிற்க சொல்ல, நம்ம முதல்வர் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த 2 வீலரில் போகும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அந்த வழக்கு வந்து திரு விஜய் அவர்கள் மேலே பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை வந்து தமிழக அரசாங்கம் மறைமுகமாக செய்ய துடிக்குது. அதுதானே அவங்க விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துட்டு போகுது, நமக்கு என்ன? போலீஸ் பாதுகாப்பு எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுது? இதே விஜயோடைய பீஸ்ட் படம் வந்தது. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் தியேட்டர் பாதுகாப்பு கொடுக்குறது அப்படிங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு முதலமைச்சருடைய பேரன் யார்? அந்த இன்பநிதினு ஒருத்தன். அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரானான். 16 பேர் ஃப்ரெண்ட்ஸோட வரான்னு 38 பேர் போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா 4 மணி காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ட்டு 4 மணி 4:30 மணி காலையில் தியேட்டருக்கு இவனுக்கு மட்டும் பிரத்யேக பாதுகாப்பு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கிரேடில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் வச்சு இவனுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டாமா போலீஸு? நீங்கள் போய் இதெல்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கை பார்க்கறதுக்காக போலீஸ் இருக்கீங்க. முதலமைச்சரின் மருமகள் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ஒரு ஓடாத படமாக டப்பா படமாக இருக்கும். அந்த டப்பா படத்தை அதுக்கு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போடுவாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். முதலமைச்சர் வீட்டிலேருந்து கோவிலுக்கு போவாங்க. அதன் பிறகு அவங்களுடைய பயிலரங்கத்தில் பேசும்போது ஆதவ அர்ஜுனா நிறைய பேசியிருந்தார், திரு ஆனந்த் அவர்களுக்கு நிறைய பேசியிருந்தார். விஜய் அவர்கள் முதல் நாள் பேசுவதை விட 2வது நாள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். சமரசம் செய்ய நாங்கள் தயாராக இருப்போம், எந்த லெவலுக்குனாலும் மக்களுக்காக நம்ம சமரசம் செய்ய தயாராக இருக்கோம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? கூட்டணிக்கு தயாராகிறார். ஆனால் இங்கே கூட்டணிக்கு உண்டான கட்சி அதிமுக பிஜேபியோட கூட்டணி, திமுக கூட்டணியில் போக முடியாது. அப்போ மீதி இருக்கிறது சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட தான் சமரசம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தயாராகிட்டாரா? சீமானோட அவர் வந்து கூட்டணி வைப்பது அப்படின்றதுல நீங்கள் அவர் நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, யாரை முன்னிலைப்படுத்துவார்? சீமானை முன்னிலைப்படுத்த போகிறாரா? விஜய் முன்னிலைப்படுத்தப்படுவாரா? யாருக்கு அதிக இடங்கள் வழங்கப்படும்? இப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. இங்கே கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறீங்க. ஆனால் அரசியல் எதிரியை வந்து நீங்கள் யார் முன்னிறுத்துறீங்கன்னா திமுக முன்னிறுத்துறீங்க. இன்னைக்கு நமக்கு முன்னிற்கக்கூடிய, அதாவது 2026 நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? திமுக வேண்டுமா வேண்டாமா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஒன்று நீங்கள் திமுக ஆதரவு அணியில் இருக்கணும், இல்லை திமுக எதிரணியில் இருக்கணும். நான் அந்த பி டீம் சி டீம்லாம் பேச போகிறது இது 2 தான். சரியா? நீங்கள் யாரோட பி டீமாக இருக்கீங்கன்றதுக்குலாம் நான் போக விரும்பலை. நீங்கள் திமுகவோட பி டீமா, பிஜேபியோட பி டீமா, ஏடிஎம்கேயோட பி டீம் எனக்குலாம் நான் போக விரும்பலை. நீங்கள் ஏ டீமாகவே இருங்க. ஆனால் கேள்வி இங்கே ஒன்று தான் வரும். திமுக எதிர்ப்பு இதுதான் பிரதானம். அப்போது உங்களோட அரசியல் எதிரியை வீழ்த்துவது தான் இந்த தேர்தல். கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்குன்னு 2029 தேர்தல் வரப்போகுது. நீங்கள் அப்போ முடிவு பண்ண போகிற. இன்னைக்கு இருக்கிறது அரசியல் எதிரியை வீழ்த்துவது தானே. அப்போ அதுக்கு நீ துணை போக போறியா, இல்லை திமுக வெற்றி பெறுவதற்கு நீ துணையாக இருக்க போறியா? இதான் கேள்வி. இந்த கேள்வி அவருக்குள்ளே வந்திருக்குமோ, அதனால தான் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். இருக்கலாம். சீமானோட போறதுல என்னன்னா, நீ சீமானோட போறதுனால அரசியல் எதிரியை வீழ்த்த முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா உனக்கு தேவை கிட்டத்தட்ட அவங்க 47% இருக்காங்க. நம்பர்ஸ் தான், பிளெயின் நம்பர்ஸ் தான். இல்லை ஒன்றும் வேற என்ன ரீசன் இருக்க முடியும்? அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? நம்பர்ஸ் தான். அவன்கிட்ட 18% இருக்கு, இவன்கிட்ட 23% இருக்கு. 18 23ன்னா 41 வந்துடுது. இல்லை அவங்க ஏன் திமுக ஒரே கூட்டணியில் வச்சிருக்காங்க எல்லாரையும்?
47% இருக்கு. சரியா? ஸோ யூ ஹாவ் டு கிராஸ் 40%. நீ உங்களுடைய ஆதவர்ஜன் சொல்கிற கணக்குப்படியே வரும். 25% நீ வாங்குறீங்கன்னு வைப்போம். இவங்க எவ்வளோ வாங்க 8% வாங்குறாங்கன்னு வைங்க. ஏற்கனவே வாங்கிக்கிறது அளவுகோலாக வச்சுப்போம். நாம் தமிழ் அப்போவும் நீ 30 தானே வருவேன், 33 தானே வருவேன். உன்னால 40 கிராஸ் பண்ண முடியாது. அப்போது அதிமுக இல்லாமல் நீ திமுகவை வீழ்த்த முடியாது. நீ என்ன தலைகளையும் தண்ணி குடித்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. அப்போது ஒன்று திமுகவை வீழ்த்த போகிறேன் அப்படின்றத கைவிட்டுரு. இல்லை வீழ்த்த போகிற அப்படின்னா அதற்கான அணியில் நீ அங்கம் வகிக்கணும். இல்லை விரும்பியா வைக்கிறாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சரியா? அந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து அவங்க ஏன் அந்த கூட்டணியில் இருக்காங்க? திமுகவை வந்து ஒழித்து நாங்கள் தான் உண்மையான திமுக அப்படின்னு பிரகடனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் மதிமுக. அவங்க ஏன் அந்த கூட்டணியை வைக்க வேண்டிய நிலைக்கு போறாங்க? ஒன்று கட்சியை சின்னத்திலே இருக்காரு இன்னைக்கு அவர். ஒன்று கட்சியை காப்பாற்றணும், வேற வழி கிடையாது. இல்லை உண்மையிலேயே அந்த அணி வெற்றி பெற்றால் தான் நம்ம வந்து பாஜகவை வீழ்த்த முடியும் நினச்சிருக்கலாம். இப்படிலாம் நினைப்பாங்களாம் எனக்கு தெரியல. பொது நலன்லாம் நினச்சி இன்றைக்கி அரசியல்வாதிகள் இருக்காங்களா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஈவன் பி தட் ஆஸ் இட் மே நம்ம அவங்க பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்குல்ல, அதே புரிதல் இங்கே ஒரு அணியில் உருவாக வேண்டும். அப்படி உருவாச்சுன்னா அதில் விஜய் அங்கம் பெற்றால் வெற்றி உறுதி. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்கில் கூட ஒரு வார்த்தை கூட நம்ம காஷ்மீரோட பிரச்சனையை பற்றி அவர் பேசலை. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்கலாம். அதுதான் ஒரு அரசியல்வாதியோட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, அந்த கூட்டத்தில் அவர் ஒரு கண்டன குரலை தெரிவிச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மிஸ் பண்ணுறாரோ, அவர் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? தமிழகத்தில் ஒரு வியாதி இருக்குங்க. என்னன்னா இங்கே மதம் சார்ந்த அரசியல் இல்லை அப்படின்றதுனால இந்தியா முழுக்க மதம் சார்ந்த அரசியல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன்மை வேறு. இங்கே வந்து இந்து முஸ்லீம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது வேறு. நீங்கள் இப்போ சவுத் இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 25% 21% இருப்பாங்க முஸ்லீம்ஸ். 25 நினைக்கிறேன். கர்நாடகா எடுத்திங்கன்னா 16%. ஆந்திராவில் எடுத்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 12% இருக்காங்க. தெலுங்கானாவில் 12% 13% இருக்காங்க. ஆந்திராவில் 11% இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்திங்கனாக்கா அஃபிஷியலாக 6% தான் இருக்காங்க. 5 to 6% தான் இருக்காங்க அஃபிஷியலாக. சரியா? ஏன் அப்படின்னா இங்கே கத்திமுனையில் மதமாற்றங்கள் நடைபெறலை. இங்கே அவங்க அந்த இதை பிடித்து, அதாவது இஸ்லாத்தை விரும்பி மார்க்கத்தை பிடித்து போனாங்க. இல்லை சில இடங்களில் சாதி பிரச்சனைகள் இருந்ததன் காரணமாக கூட போயிருக்கலாம். சரியா? இது ரெண்டும் தான் இருக்குமே தவிர்த்து கத்திமுனையில் நடக்கலை. அப்போ அது கத்திமுனையில் நடக்கலை அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் உறவு என்பது இன்னும் கெட்டு அது வந்து கெடாமல் இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது. எஸ்பெஷலி பார்ட்டிஷன் ஸ்டேட்ஸ் எடுத்திங்கனாக்க, பார்ட்டிஷனில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகள்லாம் எடுத்திங்கன்னா உண்மையிலே இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குது. இது இல்லைன்னு மறுக்க முடியாது. இது பாஜக வந்து தான் ஏற்படுத்துதுன்னு தான். பாஜக குளிர்காயுதுன்னு வேணால் நீ சொல்லிக்கலாம். அது எல்லா அரசியல் கட்சியும் எதையாவது வைத்து குளிர்காய தான் செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த உறவையே அடிப்படையாக வச்சு இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும், இல்லை இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்காது. காஷ்மீரில் நடந்த இந்த சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க திட்டமிட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நான் ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள்னு சொல்கிறேன்னா, அதில் ஒரு கிறிஸ்துவரும் அடக்கம். அவன் கிறிஸ்துவன்னு சொன்னதுனால அவனுக்கு கொன்னாங்க. நான் முஸ்லீம், நீ இப்போ யார் நீ அப்படின்னா, நான் கிறிஸ்துவன்னு சொன்னால் கொள்றான். நீ யார்? நான் இந்து, கொள்றான். சரியா? இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அதில் ஒரு முஸ்லீமும் இறந்து போனார் அப்படின்னு, கிராஸ் ஃபயரில் இறந்து போனார். அவங்களுடைய நோக்கம் அவரை கொல்லணுன்றது கிடையாது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் இவர்களெல்லாம் கொல்லணுன்றது. ஏன்னா அவங்க லோக்கல் ஐட்டம். சரியா? ஸோ அவங்களுடைய நோக்கம் இவங்களை டூரிஸ்ட்டை கொல்லணுன்றது. அப்போ இதில் வந்து மதம் இருக்கான்னா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீ மதத்தையே தொட வேண்டாம்ப்பா. குறைந்தபட்சம் இந்த படுகொலையை நீ கண்டிச்சிருக்கணும். வன்முறை எந்த இடத்துலையும் தீர்வாகாதுன்னு அது ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சொல்லிட்டு போயிருக்கலாம். நீ ஒரு நிமிடம் நீ மௌனம் சாதிக்கணும் கூட நான் சொல்லலை. குறைந்தபட்சம் இதை நீ பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் சராசரி அரசியல்வாதியாக ஆயிடுறீங்க காமிக்குது. இப்போ நீ என்ன நீ ஒரு மாற்றத்துக்கு ஒன்றுமே என்ன மாறுபட்ட அரசியலை நீ என்ன சொல்லிட்ட? ஏற்கனவே உன்னுடைய கொள்கைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க திமுக என்ன மாறுபட்ட கொள்கைகள் நீ சொல்லிட்ட? ஒன்றும் கிடையாது.
அதே திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கம் என்ன சொல்லுதோ அந்த திராவிட இயக்கம் என்ன சொல்லுதோ அது ரெண்டுத்தையும் தான் நீ கலவையாக போட்டு நீ மிக்ஸ் அடிச்சு கொடுக்குற. மற்றபடி புதுசாக என்ன சொல்லிட்டேன் நீ? அது மாதிரி அவர் கூட்டணியில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்கே அஇஅதிமுக கூட வர முடியாதுன்னா, இங்கே கல்பிரிட்ஸ்க்கும் இடம் கிடையாது, கரப்ஷனுக்கும் இடம் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பாயிண்டாக சொல்கிறாரு. அப்படி பார்த்தா கரப்ஷனுங்கிற விஷயத்தில் ரெண்டு திமுக அண்ட் அஇஅதிமுக மாற்றி. கரப்ஷன்ன்றது என்ன சார்? வாட் இஸ் கரப்ஷன்? லஞ்சம் வாங்குறக்கூடிய விஷயங்கள் அது நிரூபணமானா உண்டு அப்படின்னா பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து திருட்டு, லஞ்சம் வாங்குறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கன்னு எடுத்துப்போமே. இப்போ இதெல்லாம் வந்து எந்த நிலையிலையும் இந்த மாதிரி இல்லாதவர்கள் என் கட்சியில் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? முடியாது. அது வெர்ச்சுவல் வாரியஸ் ஒரு பிரச்சனை வருதுன்னா there are so many allegations. allegations. I'm not saying that அவரெல்லாம் கில்ட்டின்னு நான் சொல்லலை. allegations. இந்த குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் தான் எல்லாரும். லஞ்சம்ன்றது இங்கே புறையோடி போயிருக்கிற விஷயம். நீங்கள் ஒரு சிக்னலில் ஜம்ப் பண்ணுறதுனோ அப்படின்றதுக்காக நீ தப்பாக போயிட்டு அவங்க போலீஸ் பிடிச்சாங்கன்னா அவங்ககிட்ட நீ 500 ரூபா கொடுக்குறியா 100 ரூபா கொடுக்குறியா, அதுலேருந்து லஞ்சம் தான். அதுலேருந்து ஆரம்பித்து மேல் மட்டத்தில் ஒரு பவர் ப்ராஜெக்ட்டுக்கு 500 கோடி 200 கோடி வாங்குறான்னா அதுவும் லஞ்சம் தான். அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் லஞ்சம் தான். எல்லாம் இது அமௌண்ட்டு கம்மி, அது அமௌண்ட்டு ஜாஸ்தி, அவ்வளவுதான். இது 4 பேர்கிட்ட வாங்குவான், இவன் வந்து ஒரு 40 லட்சம் பேர்கிட்ட வாங்குறான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இது டேஞ்சரஸ். சரி, அப்படி பார்க்கும்பொழுது உன்னுடைய திரைத்துறையிலேயே எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியாது. நான் இல்லை அதுக்காக நீ அவங்கள்ட்ட விலகி இருந்துட்டியா? இல்லை இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகளை சந்திக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நான் பணத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியா? தயாரிப்பாளர் வராங்க, நீங்கள் முடிவு பண்ணுற இவங்க தான் தயாரிப்பாளர். அவரோட வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் கூட பிரச்சனை இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து குற்றச்சாட்டு இருக்கா, ஐயோ குற்றச்சாட்டு தான் நீ வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டியா நீ? இல்லை அது அவன் பிரச்சனை, நீ கடந்து போகிறல. அந்த மாதிரி அதிமுக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறது என்றால் அந்த குற்றச்சாட்டுக்கு அவன் பொறுப்பு. சரியா? அதுக்கும் தேர்தலில் நீ போடுறதுக்கு கணக்கு தான். 234 தொகுதி, ஒரு தொகுதியில் ஒருத்தன் 20% வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 15% வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 10% வாங்கியிருக்கான். இல்லை 3 பேர், ஒருத்தன் 20%, ஒருத்தன் 15%, ஒருத்தன் 10%. சரியா? 20% வாங்கினவன் ஜெயிக்கிறான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நியாயமாக என்ன சொல்லிக்கிறோம் நீங்கள்? நீ நியாயம் தரமாக பேசினா ஏன்பா இவன் 20% வாங்கியிருக்கான், இவன் வேண்டான்னு சொன்னவங்க 35% இருக்காங்கல்ல. அப்போ இந்த 20% வாங்கினவனுக்கு எப்படி நீ கொடுக்குறேன்னு தானே கேட்கணும், நியாயமாக தானே கேட்கணும். அப்படி கிடையாது. ஜனநாயகம் இப்படி தானே இருக்குது. அப்போ இந்த ஜனநாயகத்தை நீ ஒத்து வரணும்ல. ஏன்னா நீ தேர்தல் அரசியலுக்கு வந்துட்ட. அப்போ தேர்தல் அரசியலில் கணக்குகள் தான் நீ பார்க்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தார். சனிக்கிழமை வந்து விஜய்க்கு ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்க. அது ரசிகர்களாக அவங்க தொண்டர்களும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அது குதிரை போகுதுன்னா இங்கே கழுதியும் நான் குதிரைன்னு நினச்சின்னு போகிற கதை தான் அது. சரியா? இவன் குடும்பத்துக்கே இதுதான் வேலை. இப்போ இல்லை, எம்ஜிஆரை பார்த்து முக முத்துநூத்தனை விட்டாங்க பார்த்தீங்களா? அவனும் அதே மாதிரி நடை உடை பாவனைலாம் ட்ரை பண்ணான். அதான் முடிஞ்சா முடியல. ஸ்டாலின் கேட்கவே வேண்டாம், விட்டுருங்க, அதை பற்றி பேச வேண்டாம். இந்த ஒரே ரகம்லாம் பேசி நான் டார்ச்சர் கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. அடுத்து அவன் இந்த விஜய் வந்து முன்னணி நடிகராக இருக்காரு. உடனே இவன் வந்து 4 படத்தை தயாரிச்சிட்டான உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இவன் நடிக்கணும்னு. இல்லை இவன் போய் நடிச்சான்னா சந்தானத்துக்கு துணை நடிக்கிறான்னா நீ வரலாம். மற்றபடி நீ என்ன, நீ யார், உனக்கு என்ன நடிக்க வரும்? இந்த வடிவேலோட ஒரு படம் நடித்தானே, மாமன்னன் ஒரு படம் நடித்தானா, அந்த படத்தில் அவன் டைலாக்லாம் பார்த்துருக்கீங்க? டைலாக் டெலிவரி பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு எமோஷன் இருக்கா அவன் மூஞ்சியில்? அது அவன் குடும்பத்துக்கு எங்கே நடிக்க வரும்னா மக்கள் முன்னாடி நிற்கும்பொழுது நடிக்க வரும், பொய் சொல்ல வரும். சரியா? திரையில் போய் நடிக்க சொன்னீங்கன்னா திறமையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ இவன் முகரைக்கெல்லாம் வந்து அன்சிகாவும் நயன்தாராவும் வந்து நடிக்குமா? இவன் கவர்மெண்ட்டை வச்சுருக்க, இல்லை பணத்தை உண்டான பணத்தை வச்சுருக்க, அதை கொடுத்து நீ பண்ணுற. லெஜெண்டுன்னு இருக்காரு சரவணா ஸ்டோர், அவர் இவனோட நல்லா நடிக்கிறார் அவர். சரியா? இப்போ அவருக்கெல்லாம் ஏன் வருது? ஆனால் இருக்க கொடுக்குறாரு, வருது, அவ்வளோதான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, கேமராமேன் வருவான், இவங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, ஒத்துழைப்பாங்க, படம் இது பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பாங்க. அந்த மாதிரி தான். சரியா? இதனால் நீ திறமைசாலி ஆகிடுவியா? உன்னால் ஒரு டைலாக் வந்து கட்டு இல்லாமல் சொல்ல முடியுமா? டெலிவரி பண்ண முடியுமா உன்னால்? அந்த மாமா மன்னன்லேயே பாருங்களேன், அவன் கொடுத்த எமோஷனல் டைலாக் ஒன்றே ஒன்று தான், உட்காருங்கப்பா இவ்வளோதான். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்துருக்கானா? சுட்டு போட்டாலும் வராது. ஆனாலும் இவர் நடிக்கணும். இவர் வந்து இவர் முகத்துக்காக, இவர் ஸ்டார், இவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் வேறு. இந்த கன்றாய் படித்த திறமைக்கு இவர் ரசிகர் மன்றம் வேறு. யாருன்னா இவனுடைய ஆஸ்தான வீட்டில் இருக்க அல்லக்க. வெளியிலேருந்து வந்து
நான் உன் ரசிகன்னு சொல்லி இப்போ விஜய்க்கு வராங்க பாருங்க, வெளியில இருந்து நான் உன் ரசிகன் ரசிகன். ஓடி வராங்க. அஜித் வந்தாருன்னா நான் தலையெல்லாம் ஓடி வராங்களே, அந்த மாதிரி இந்த தருதலைக்கு யாராவது வருவாங்களா? வீட்டில இருந்து ஒருத்தன் வந்தா உண்டு. யார்? அந்த அன்பில் மகேஷ் தரங்காம போஸ்டர் ஓட்டினான்றதுக்கு ஒருத்தன் அமைச்சர், அதுக்கு அவனுக்கு ஒரு அமைச்சர், அது என்ன துறையை கொடுத்தான் பாருங்க, கல்வித்துறை. ஆஹா, எப்படி உருப்படும் இந்த ஊரு? அதே மாதிரி ராதாகட சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவனுக்கு கல்வித்துறை இது போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட். கடந்த சில நாட்களாகவே வந்து துணை முதல்வர் அவர்களை வந்து நம்ம நிறைய விஷயத்துல லைம்லைட்ல பார்க்க முடியல. கோயம்புத்தூர்ல வந்து இவர் கலந்துக்க போறான்னு சொன்னதுக்கு பார்க்குற அப்புறம் மாதிரி விஷயங்களே பண்றது இல்லை போல இருக்கு, வேற வேற விஷயங்கள் பண்றாரு போல இருக்கு. கலந்துக்கிறாரு இவர் சொன்னதுக்கு, விஜய்க்கு அவர்கள் கலந்துக்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிடுறதா சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களை வந்து தனக்கு போட்டியா அவர் நினைச்சு பாக்குறாரா? அதுதான் சொல்றேங்க, 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட கட்சி அது. கட்சி, சரியா? அது அண்ணாதுரைக்கு அப்புறம் கன்றாவி பிடிச்ச பாரம்பரியம் நீங்க, பட் இருந்தாலும் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி அப்படின்றத வச்சுக்கிட்டு உனக்கு வந்து ஒரு சில்வர் பிளாட்டர்ல இல்லை, உனக்கு வந்து அரசாங்கத்தையும் கொடுத்து நீ அரசியலுக்குள்ள வந்து 4 வருஷம் ஆகுதா, 5 வருஷம் ஆகுதா, இவ்வளவுதான். உனக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் ரவுண்டு கட்டி வந்து உனக்கு வந்து சல்யூட் அடிக்கிற அளவுக்கு உனக்கு வந்து இவ்வளவு செல்வாக்கையும் உனக்கு கொடுத்து மக்களுக்கு ஏதாவது 4 நல்லது செஞ்சு உன் செல்வாக்கு இன்னும் வளர்த்துப்பேன்னு பார்த்தா அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ தொகுதி பக்கம் போன சேப்பாக்கத்தில் போய் 2 கக்கூஸ் எட்டி பார்த்துட்டு வந்த, அது உங்களுக்கு இருக்க பழக்கம், சரியா? மற்றபடி வேற என்ன பண்ணி கிழிச்ச நீ? 450 கோடி ரூபாய்க்கு ரேஸ் விட்ட, அந்த மவுண்ட் ரோட்லயே அங்கே என்னமோ ரேஸ் விட்ட, அவ்வளோதான். வேற வேற என்ன நீ பண்ண? ஒன்றும் பண்ணல. அவனுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, நீங்க எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து மக்கள் கொடுக்கல, பட் எவ்வளோ பெரிய வாய்ப்பு உனக்கு வந்தது, உன் வீடு தேடி வந்தது. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்காம அவர் 2 வருஷம் ஆகுதா கட்சி தந்து, இப்போ தான் செகண்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காரா, அப்படி அவரோட போய் நீ போட்டி போடுறேன்னு இப்போ இறங்குறீங்க. உனக்கே அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா உனக்கு? இல்லை, அந்த ரோட் ஷோ அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம். அது ரொம்ப தவறான ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ரோட் ஷோங்கிற எங்கேயுமே முதல்வர் அவர்கள் பண்ணுறாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாவட்டத்துக்கு போவார், அதனால போகிறது. இவருக்கு வந்து ரோட் ஷோங்கிறது இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் ஏன் பண்ண? அதுதாங்க இவர் பண்ணுறதை பார்த்து இவருக்கு உடனே இது வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு. வேணாலும் சொல்லியிருப்பான், ஏதாவது வச்சிருக்காங்களே செட்டப் பண்ணி ஒரு 4-5 பேர், பெண்ணு நிறுவனம், இவனுக்கு நிறுவனத்தை கூட பாருங்க பெண்ணுன்னு தான் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிராகிகள் இவர்கள், சரியா? ஏன் பேனான்னு வைக்க மாட்டியா, எழுதுகோள்னு வைங்க. அதே மாதிரி விஜய் கட்சியில் இன்னொரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது, பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் கூட ஆதகமாக பார்க்கப்படுறது, ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவரோட பேச்சு வந்து ரொம்ப கடினமா இல்லை, ஏன்னா எல்லாமே ஆதவ அர்ஜுனா பேசிடுறாருங்கிற மாதிரி. விஜயோடைய இல்லை, மாநாடு டயத்தில் விஜய் மாநாடு டயத்தில் நல்லா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு சில ஃபங்க்ஷன் நல்லா பேசியிருந்தாரு. ஆதவ அர்ஜுனா கலந்துக்கிட்டப்போ அவர் 2 ஃபங்க்ஷன்லையுமே, இந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி இல்லை ஃபர்ஸ்ட் இயர் கொண்டாட்டத்துலேயும் வந்து அவர் அந்த அளவுக்கு பேசல விஜய் அவர்கள். அவர் மேபி நினச்சிருக்கலாம் மற்றவங்களை நம்ம வந்து பேச விடுவோம், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் மாநாட்டில், அதுக்கப்புறம். ஆனால் அவருக்காக இருக்கிற ஒரு விஷயம் தானே இந்த கூட்டமே, வந்து அவருக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அவர்கிட்ட வந்து ஏன் இந்த பேச்சு குறைவு வந்து ஏன் அவ்வளோ அதிகமாக? இந்த மாநாட்டில் அவர் என்னங்க சார் பண்ணுவார்? பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தலைவர், கட்சியோட தலைவர். பூத் லெவல் ஏஜென்ட் விஷயம் தெரிஞ்சவங்க தானே பேச முடியும், அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதனால தானே அவரே சொல்கிறாரு, நிர்மல் பேசினது எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா நிர்மல் ஏற்கனவே அதிமுகவில் அந்த பணியை செய்திருக்கிறார், பிஜேபிலையும் அந்த பணி, பிஜேபியில் அவர் ஐடி விங் பார்த்துருக்காரு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூடுதலாக அந்த பூத்லாம் பார்த்தார், ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி ஆதவ அர்ஜுனா வந்து 2014 அவர் வந்து திமுக கூட இது பண்ணதுனால அவருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் அந்த விஷயத்தில் இஸ் ரைட், விஜய் பண்ணுறது கரெக்டு தான். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 7ஆம் தேதி ஷூட் முடியுது அவருக்கு, அதுக்கப்புறம் அவர் வந்து மக்களை போய் நேரடியாக பார்க்க போகிறேன்றாரு. அப்போ மக்களை பார்க்கும்போது, ஏன்னா விஜய் பொறுத்துக்கு வெரி இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி, ஆஸ் மச் அஸ் ஐ ஹர்ட். அவருடைய கோஸ்டார் சொல்லக்கூடியது கூட என்னென்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கேரவன் கல்ச்சர் இல்லாத பொழுதே கூட ஒரு ஓரமாக சேர் போட்டு உட்காந்துருப்பார், அவர் யார்ட்டையும் பெருசாக பேசிக்க மாட்டார் அப்படின்ட்டு. கேரவன் வந்ததுக்கப்புறம் அவர் கேரவனில் தான் இருப்பார், வெளியில் வர மாட்டார், யார்ட்டையும் பேச மாட்டார், ஷூட் டைமில் மட்டும் வருவார், ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் இஸ் பர்சனாலிட்டி, சரியா? நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பேசியே மட்டும் என்ன கிழிச்சிட்டானுங்க, ஒன்றும் கிடையாது. கருணாநிதி பேசாத பேச்சா? இல்லை, வைகோ விட்டிங்கன்னா 4 மணி நேரம் நம்மளா கையை பிடிச்சி இழுத்து துண்டை பிடிச்சி இழுத்து உட்காருங்க சார் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பேசினே இருப்பாப்புல, சரியா? இப்போ அதனால் என்ன, இப்போ அது ஒரு அளவுகோலாக நான் பார்க்கல. பட் அவர் மக்களை பார்க்க வரும்போது கண்டிப்பாக பேசித்தானே ஆகணும். அது அவர் 7ஆம் தேதி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தோடைய
ஜனநாயகனா அந்த ஜனநாயகம். ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வரப்போறாரு. அப்போ தெரிய வரும். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை கருத்து